குழந்தைங்களுக்கு பிடிச்ச குர்குரே சுலபமாக சுவையாக வீட்டிலே செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து அடுப்பு மேலே வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவில் இருக்க சூடு ஆறதுக்கு முன்னாடி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இனிமேல் சாஃப்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாவை எடுத்து கல் மேலே வச்சு கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து இன்னுமே நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு கொடுக்கணும். பிணைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம குர்குரே ஷேப்பில் நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மிதமான வெப்பத்தில் காஞ்ச எண்ணெயில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற குர்குரேவை சேர்த்து நல்லா செவர இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த குர்குரேயோட கொஞ்சம் போல் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சாட் மசாலா சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு பிள்ளைகள்கிட்ட கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.